முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி கொலை வழக்கு குற்றவாளிகளை விடுவிக்க கோரும் வழக்கில் புதிய ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக பேரறிவாளனின் வழக்கறிஞர் பிரபு தெரிவித்துள்ளார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கு குற்றவாளிகளை விடுவிக்க கோரும் வழக்கின் விசாரணையை ஒரு வாரத்துக்கு ஒத்திவைக்க வேண்டும் என தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது. அதே நேரத்திலே பேரறிவாளன் சார்பிலே இந்த வழக்கிலே புது ஆவணங்கள் தாக்கல் செய்யப்படுகின்றன. இது குறித்து பேரறிவாளனின் வழக்கறிஞர் பிரபு அவர்களிடம் கேட்கலாம். வணக்கம். இந்த வழக்கில் பேரறிவாளன் சார்பாக இப்போது புதுசாக ஆவணங்கள்லாம் தாக்கல் பண்ணுறீங்க. என்ன மாதிரியான ஆவணங்கள் தாக்கல் பண்ணுறீங்க? இது 2 மார்ச் 2016 தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு கம்யூனிகேஷன் அனுப்பிச்சாங்க, ஒரு லெட்டரு. என்னென்னா, அந்த ஃபஸ்ட்டு February 2014 அனுப்பிச்ச கம்யூனிகேஷன் தான் இங்கே சேலஞ்ச் ஆகி கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அந்த 2 டிசம்பர் 2015 கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிவிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புகிறாங்க. இப்படி நாங்கள் இந்த 7 பேரையும் ரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணுறோம். 7 பேருக்கு விடுதலைக்கான காரணம் என்னென்னா, 24 ஆண்டுகள் அவங்க கழிச்சிட்டாங்க. அதனால அவங்கள விடுவிக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நம்ம இது சம்மந்தமாக அவங்கள்ட்ட கன்கரன்ஸ் வாங்கணும்னு உச்சநீதிமன்றம் ஆல்ரெடி அறிவுறுத்தி இருக்கனால நான் இதை அனுப்புகிறேன்னு சொல்கிறாங்க. இந்த தமிழக அரசோட லெட்டர் அதை சொல்லுது. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஒன்ஸ் ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் பெண்டிங்காக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு செகண்ட் கம்யூனிகேஷன் அனுப்பிச்சதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபஸ்ட் கம்யூனிகேஷன் இன்ஃப்ளெக்சுவஸ் ஆயிடுச்சு. அது இனிமேல் அது ஒரு மெட்டீரியலான ஒரு விஷயம் கிடையாது, ஒரு இம்மெட்டீரியல். அது அந்த வழக்கு தான் இப்போ பெண்டிங்காக இருக்குது. இந்த செகண்ட் கம்யூனிகேஷனை ரெக்கார்டில் எடுத்துகிட்டு அந்த ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷனுக்காக பெண்டிங்காக இருக்க வழக்கை தள்ளுபடி பண்ணிடுங்க, டிஸ்போஸ் பண்ணிடுங்க. எந்த அப்சர்வேஷனும் தேவையில்லை. 2 டிசம்பர் 2015 ஜட்ஜ்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட தமிழ்நாடு கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் இந்த லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்கன்ற அந்த லெட்டரை நாங்கள் இப்போ அடிஷனல் டாக்குமெண்ட்ஸோட அப்ளிகேஷனை மூவ் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா, ப்ரீவியஸ் லிட்டிகேஷன் இட்ஸ் நாட் எக்ஸிஸ்டிங், அது முடிஞ்சிருச்சு. இப்போ நியூ காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு, புதுசாக ஒரு ப்ரொசீஜர் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் அந்த பழைய வழக்கு தேவையில்லை, பழைய வழக்கை விசாரிக்கணும்னு, ஏன்னா அதுக்காக நேரம் செலவழித்து விரயம் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி பேரறிவாளன் உள்ளிட்டோரை விடுதலை செய்ய வேண்டும் என்ற மனுவுக்கு தங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை மத்திய அரசு இன்னும் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கவில்லை. அதே சமயத்திலே தேவையற்ற ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட கேள்விகளை எல்லாம் விட்டுவிட்டு இப்போதைக்கு பேரறிவாளன் வழக்கில் என்ன கேள்விகள் முடிவு செய்யப்படுமோ அதை மட்டும் விசாரித்தால் வழக்கின் விசாரணை விரைவாக நடந்து முடியும் என எதிர்பார்க்கலாம். ஒளிப்பதிவாளர் ஜெரின் சாமுவேலுடன் புதிய தலைமுறைக்காக கணபதி, புதுடெல்லியிலிருந்து.